ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நம்ம ஹீரோ ஒரு நாள் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு ஹீரோயின் கூப்பிட்டு விடவும் இவன் அங்க போனாதான் தெரியுது, இத்தனை வருஷமா இவனோட பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் நிஜமாலுமே இவன் பையன் கிடையாது, இவனோட அப்பா வேற ஒருத்தர். இப்படி ஒரு விஷயத்த அதுவும் ஒய்ஃபோட வாயில இருந்து கேட்டா ஒருத்தனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் என் பையனுக்காக நான் பெருசா எதையுமே பண்ணதில்லை, இப்ப அந்த உண்மையான அப்பாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பையனை ஒப்படைக்க போறேன் அப்படின்னு ஹீரோ இந்த குட்டி பையனும் ஒவ்வொரு இடமா தேடி அலையறாங்க. இந்த பயணத்துல இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இந்த குட்டி பையனால இவனோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு ஃபீல் குட் மூவி தான் எ டாட் குவெஸ்ட். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் ஏர்போர்ட்ல நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டே லக்கேஜ் தள்ளிட்டு போறான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. லக்கேஜ் எடுத்துட்டு இவன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கிளம்பும் போது இவன் ஒய்ஃப் இவனுக்கு கால் பண்ணி, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான டின்னர் பார்ட்டி இருக்குது, சோ நான் கண்டிப்பா அங்க போயாகணும், நீ பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி இன்னைக்கு நைட் மட்டும் அவன் கூட வச்சு பாத்துக்கோ, நானிக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாம என் அம்மாவும் வெளியூர்ல இருக்காங்க, சோ நீ தான் பையனை பிக்கப் பண்ணிக்கணும். சரி, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன், இப்ப நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. என்னது ஒன்ன பிக்கப் பண்ணிக்கணுமா? இப்ப நீ எங்க இருக்க? நான் இன்னும் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன், நான் ஃபுல்லா குடிச்சிருக்கிறதுனால என்னால வண்டி ஓட்ட முடியாது, ப்ளீஸ் நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட இவனும் காரை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறா. ஆமா, எங்க போயிருந்த நீ? அதுவா, டிவி ஷோ ப்ராஜெக்ட் விஷயமா மயாமி வரைக்கும் போயிட்டு வரேன், அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா வந்தோன்னு கடுப்பாயிருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கரெக்டா 5 மணிக்கு நம்ம பையனை தெரப்பி கிளாஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கோ, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். போன தடவை பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பாவம் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணான். இந்த தடவையாவது அவன் கூட கொஞ்சம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா இவன் நல்லா அசந்து தூங்கிடுறான். நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் ஒரு டிவி ஷோ ப்ரொடியூசரா இருக்கான். அதுலயும் இவன் ப்ரொடியூஸ் பண்ற தி பெஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஷோ வந்து பயங்கர ஃபேமஸ். நம்ம ஊர்ல இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஷோ இருக்குதுல, கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி ஒண்ணுதான். ஈவினிங் ஷோ முடிஞ்சதும் இவனு கிளம்பி பையனை பார்க்கறதுக்கு போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவை பார்க்கும்போது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, பட் இவனோட பையன் பெனி இருக்கான்ல, இவன் அப்பாவை பார்த்ததும் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஹாய், நீங்க பெனியோட அப்பா தானே? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு டயானா. ஓ நீங்களா? சாரி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் டக்குன்னு ஞாபகம் வரல. ஆமா, பெனிக்கு தெரப்பி கொடுக்குறீங்களே, அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? எனது ப்ராப்ளமா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். ஆக்சுவலா நான் அவனோட லேர்னிங் தெரபிஸ்ட், அதாவது அவனோட லேர்னிங் ஸ்கில்லை டெவலப் பண்றது, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்றதுன்னு எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம். உங்களுக்கு இதை பத்தி தெரியாதா அப்படின்னு கேட்கவும் இவன் திருதிருன்னு முழிக்கிறான். பையன் 1 வருஷமா தெரப்பி போய்கிட்டு இருக்கான், பட் அது என்ன தெரப்பின்னு இவனுக்கு சுத்தமா தெரியாது. இதுல ஒரு காமெடி என்னன்னா, இந்த 1 வருஷமும் பையனோட தெரப்பி கிளாஸுக்கு இவன் தான் பே பண்ணிருக்கான். ஒரு வழியா 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் பெனி அவனோட ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சு பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது. அப்பா, எதுக்கு என் ரூம் எப்படி வச்சிருக்கீங்க? டேய் சாரிடா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததால நான் அதை சரியா கவனிக்காம விட்டேன். சரி அது இருக்கட்டும், உனக்கு நைட்டு சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்றேன். எனக்கு டபுள் சீஸ் அப்புறம் பெப்பரானி போட்டு பீஸா வேணும். சரி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனு ஆசாசையா வந்து பார்த்தா பீஸாக்கு பதிலா சூஷி வாங்கி வச்சிருக்கான். என்னன்னு கேட்டா இது சூப்பரா இருக்கும், முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் பெனியும் ட்ரை பண்ணி பார்க்கறான், பட் சுத்தமா அவனால வாயிலே வைக்க முடியல. போன டைம் ஏதோ நான் உன் கூட சரியா பேசலன்னு உன் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாமே. சரி வா இப்ப பேசலாம். ஸ்கூல் அப்புறம் உன்னோட தெரப்பி கிளாஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்குது? அதுக்கு என்ன, அதெல்லாம் நல்லா தான் போகுது. சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல, பட் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு போனை எடுத்து யார் கூட பேச ஆரம்பிச்சிடறான். அப்படியே எனக்கு நைட்டும் முடிய மறுநாள் விடிஞ்சதுமே பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இவன் பழையபடி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கவும் இவனும் வேலையை முடிச்சுட்டு இவளை நேர்ல போய் பார்க்கறான். இந்த ஹோட்டலோட ஃபேமஸ் ஃபுட்டே சூஷி தான் தெரியுமா? இந்த டவுன்ல பெஸ்ட் சூஷி இங்க மட்டும்தான் கிடைக்கும். சரி என்ன விஷயமா என்ன இங்க வர சொன்னேன்? அது வந்து நான் இதுக்கு முன்னாடி 10 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன் தெரியுமா, அவங்க மறுபடியும் கம்பெனில ஜாயின் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சோ அது விஷயமா நான் உடனே மேட்ரிட் கிளம்பி போயாகணும், அதுவும் தனியா இல்ல, நான் பெனியவும் கூடவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் இவன் ஏதாவது வருத்தப்படுவான் அப்படின்னு பார்த்தா கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது இவ செம டென்ஷன் ஆயிடுறா. உனக்கு நிஜமாவே இதே தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கியா? ஏன் என்னாச்சு இப்போ? பெற உன் பையனை இங்க இருந்து ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், ஒரு அப்பாவா நீ எதை பத்தியும் கண்டுக்காம இருக்க? இப்ப என்ன பண்ண சொல்ற? பெனிக்கு உன் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா தாராளமா இருக்கட்டும், என் பையனோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என்னது உன் பையனா? அவன் கண்டிப்பா உன்னோட பையன் தான் உனக்கு தெரியுமான்னு பேச்சு வாக்குல இவ உண்மையை சொல்லிடுறா. என்ன சொன்ன? அவன் ஏன் பையன் இல்லையா? அது வந்து நான் வேணும்னு எதுவும் சொல்லல. சரி இதை பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்னு இவ ஒரு மாதிரி பதட்டமா எந்திரிச்சு போகவும் இவனுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு
திடீர்னு வெளியே எல்லாரும் கத்துற சவுண்ட் கேட்கவும் இவனு பதறி அடிச்சு போய் பார்த்தா பாவம் இவனோட ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு போல, ஸ்பாட்ல இறந்து போயிடுறா. மறுநாளே இவளுக்கு ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்க இவளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க. அம்மாவை இழந்து குட்டி பையன் ரொம்பவே கஷ்டத்துல இருக்க நம்ம ஹீரோ தான் அவனை ஆறுதல் படுத்துறான். பெனிக்கு அவன் அம்மாக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னா அது அவனோட பாட்டிமா தான். ஹீரோ இருக்கிற பிஸில இவனால பையன் கூட இருந்து பத்திரமா பாத்துக்க முடியாதுல்ல, சோ இவனை பத்திரமா பாட்டி கூட அனுப்பி வச்சிடறான். பெனி உன்னோட பையன் கிடையாதுன்னு இவன் ஒய்ஃப் சொல்லிட்டு இறந்து போயிருப்பால, அந்த விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவ சொன்னது உண்மையா இருக்குமோ, எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துறோம் அப்படின்னு சொல்லி இவன் லேப்ல டெஸ்ட் கொடுத்திருப்பான் போல. அதோட ரிசல்ட் வந்திருக்கிறத பார்த்தது இவன் செம ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இவன் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே பெனியோட உண்மையான அப்பா இவன் கிடையாது. இந்த விஷயத்தை எப்படியாவது பையன் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ஆனா ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுமே பையனை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. எப்பவுமே சாப்பிடுறதுக்கு சூஷியை வாங்கி கொடுக்கறவரு இன்னைக்கு இவனுக்கு பிடிச்ச பர்கரை வாங்கி கொடுக்கவும் பெனியை ஆச்சரியமா பாக்குறான். இங்க பாரு பெனி, இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை கேட்டதும் கண்டிப்பா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. ஆக்சுவலா நான் உன்னோட உண்மையான அப்பாவே கிடையாது அப்படின்னு இவன் சொல்லவும் பெனி முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். ஆல்ரெடி இந்த விஷயம் பெனிக்கும் தெரிஞ்சிருக்குது போல. சரி என்னோட உண்மையான அப்பா யாரு, ஆக்சுவலா அது யாரு என்னன்னு உன் அம்மா என்கிட்ட சொல்லல, ஆனா அதனால எதுவும் மாற போறது இல்லையே. ஆமா எதுவும் மாற போறது இல்ல, நீங்களே என்னோட அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு நைட்டு தூங்கும் போது கூட இவன் ஒரு டிவி ஷோவை ப்ரொடியூஸ் பண்றான்ல, அந்த ஷோல இவனும் இவன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரியான கனவுகள்லாம் வருது. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லல அப்படின்னா அவனுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. சோ மறுநாளை கிளம்பி இவனோட மாமியார் அதாவது பெனியோட பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்களோட ஆபீஸுக்கே போயிடுறான். என்ன திடீர்னு இந்த பக்கம், இல்ல உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். அதான் உங்க பொண்ணு இருக்கால, அவ சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அவ சொன்ன உடனே நானும் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தேன். எனது டெஸ்டா, என்ன டெஸ்ட்? அது வந்து நான் பெனியோட இல்ல நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு இவன் திக்கி திணறி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பெருசா கண்ணாடி உடையிற மாதிரி சவுண்டு. என்னடான்னு பதறி போய் வெளியே எட்டி பார்த்தா இந்த பாட்டிமா ஒரு ஓனான பெட்டை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க போல. அது இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டி வந்து மேல மாடியில இருந்து கீழே விழுந்து கிடக்குது. இத பார்த்ததும் பாட்டிமா பதறி அடிச்சு அங்க ஓடிடுறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம பெனி இங்க தான் இருக்கிறான். டே இங்க என்னடா பண்ற, நீ ஸ்கூலுக்கு போகலையா? அதை விடுங்க, நீங்க பாட்டி கிட்ட எதையும் வளரல, தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதையும் சொல்லிட வேண்டாம். எனக்கு என் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பிளீஸ் எனக்காக அவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றீங்களா? இங்க பாரு பெனி, இந்த விஷயம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் எந்த டீடைல்ஸும் இல்லாம எப்படி உன் அப்பாவை கண்டுபிடிக்கிறது? இந்தாங்க இது அம்மாவோட போனு, இதுல கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்கும் போதுதான் தெரியுது இந்த ஓனான் இருக்கிற பெட்டியை கீழே தள்ளி விட்டது வேற யாரும் இல்ல, நம்ம பெனி தான். ஆலிசியாவோட போனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரீசெண்டா ஃபெட்ரிகோ அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குது. ஹாய் அலிசியா, நான் பழையபடி ஊருக்கே வந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது. உங்களோட அந்த அழகான கண்கள் அப்புறம் அற்புதமான உடம்பு இது எல்லாத்தையும் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. உங்களை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு இவன் ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசினதை பார்க்கவும் ஹீரோக்கு இவன் மேல பயங்கர சந்தேகம். இந்த அளவுக்கு உருக்கமா பேசுறான் அப்படின்னா ஒருவேளை இவன் தான் உன் அப்பாவா இருப்பானோ, எதுக்கு விசாரிச்சு பாத்துறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா இவங்க தேடி வந்த அந்த ஆள் வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட். இவங்க ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டே வரும்போது அங்க ஆலிசியா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்குது. சொல்ல போனா இதை வரைஞ்சதே இந்த ஃபெட்ரிகோ தான். இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போய் காட்டினா ஒரு ரூம் ஃபுல்லாவே ஆலிசியாவோட டிராயிங்ஸா தான் இருக்குது. ஆலிசியாக்கு அவங்கள டிராயிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படியும் மாசத்துல 2 தடவையாவது என்ன பார்க்க இங்க வந்துருவாங்க. சொல்ல போனா நான் பெயிண்டிங் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணதே ஆலிசியா தான். சார் ஆக்சுவலா நாங்க இங்க வந்ததே வேற ஒரு விஷயமா, அதை எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு இவன் ஒரு மாதிரி சொல்ல தெரியாம தயக்கத்துல இருக்க இந்த குட்டி பையன் பொசுக்குன்னு வர பார்த்து நீங்களே அம்மா ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டுறான். இதை கேட்டது இவருக்கு செம ஷாக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆலிசியா என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஒரு நாள் கூட அவங்கள தப்பான எண்ணத்துல பார்த்தது கிடையாது. அவங்க உங்களோட ஒய்ஃப் தானே, பொண்டாட்டியை பத்தி யாராவது இப்படி பேசுவாங்களா? என்னோட தொழில நான் தெய்வமா மதிக்கிறவன், என்ன தைரியம் இருந்தா என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கோவத்துல திட்டி இவங்களை துரத்தி விட்டுறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடினவங்க அடுத்ததா கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு டான்ஸ் மாஸ்டரை போய் பாக்குறாங்க. ஹாய் சார், நான் தான் ஆலிசியாவோட ஹஸ்பண்ட், இவன் எங்களோட பையன் பெனி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஆலிசியாவோட போனுக்கு ஹார்ட் பேபின்னு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு, உங்களுக்கு ஆலிசியாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்கவும் தான் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஆலிசியாவை முதல்ல பார்த்தது 2009 தான். அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து என்னோட 2 கால்கள்லயும் செம அடி. சொல்ல போனா எந்திரிச்சு நடக்கவே பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பட் ஆலிசியா தான் என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க. லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்து புதுசா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்ததே ஆலிசியா தான். ஆமா நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் இவர் நாம தேடி வந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. தேடி டயர்ட் ஆனதுனால அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் விழிஞ்சதுமே லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற ஆளை தேடி போறாங்க. இவன் இந்த டிவில லைவ் ஷோலாம் பண்ற ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் போல. இவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கேட்டா ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி இவனை கொஞ்சம் கூட மதிக்கல. கரெக்டா அந்நேரம் இவன் அங்க வரவும் எப்படியாவது இவனை பார்த்து பேசிடணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட போக இவனோட பாடி கார்டு அங்க வந்து தடுத்து ஒரு
ஒரு சின்ன கை கலப்பி நடந்துருது. இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ கையில இருந்த ஆலிசியாவோட போன் கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிருது. போன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சோ கடையில போய் கேட்டா இந்த போனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்த ஒரு ஆதாரமும் போனதை நினைச்சு உங்களுக்கு பயங்கர வருத்தம். சரின்னு வீட்டுக்கு வந்து பையனுக்கு பிடிச்ச பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுத்து பெனி கிட்ட கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவனும் ஆலிசியாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே ஆல்பமா இருக்குது. நம்ம ஹீரோக்கு அவன் ஒய்ஃப் தான் எல்லாமே. சொல்ல போனா ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்தாங்க. பட் வேலைன்னு ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்ததால இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் கேப் விழ ஆரம்பிச்சிருது. அந்த கேப் பெருசாக தான் இன்னைக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு நிலைமை. இதுல பாட்டிமா வேற போன் பண்ணி உடனே பெனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆலிசியாவோட போன் டெட் ஆனதுனால அடுத்து யாரை எப்படி தேட போறோம்னு இவங்களுக்கு கொஞ்சம் கூட குழுவே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு டயானாவோட ஞாபகம் வருது. மறுநாளே டயானாவை நேர்ல வர சொல்லி அவகிட்ட அந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெனி கொஞ்சம் கூட யோசிக்காம என் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுறான். இதை கேட்டது டயானாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே விளையாடுறீங்க டயானா, பெனி சொல்றது உண்மைதான். ஆலிசியா சாகிறதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னான். ஆரம்பத்துல நானும் இதை நம்பல. பட் சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே செம ஷாக்கு. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? பட் ஆலிசியா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. டயானா ப்ளீஸ், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது ஆலிசியாவோட மொபைல் போன் தான். பட் அது கீழே விழுந்து உடைஞ்சதுனால எங்களோட நம்பிக்கை மொத்தமா போயிருச்சு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு இவங்க கெஞ்சி கேட்கவும் இவனு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிறா. பையனை பாட்டி வீட்டுல டிராப் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு யாரோ ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஆலிசியா விஷயமா ஒரு ஆர்டிஸ்ட பார்க்க போயிருந்தாங்கல்ல, அவர் கூட ரூம் ஃபுல்லா ஆலிசியாவை டிராயிங் பண்ணி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் தான் அம்மா ஞாபகமா பையன் கிட்ட போட்டோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மறுநாள் டயானா அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லவும் இவனு உடனே கிளம்பி அங்க போறான். ஆலிசியா மனசுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா அவளோட தெரபிஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவரை நேர்ல பார்த்து பேசணும்னா கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உடனே அவங்க மூணு பேரும் கிளம்பி அவர் வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனவா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு இவன் அந்த ஆளு தொடைய பிடிச்சு கிள்ள ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்த டயானா பெனியோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவ இதுக்கு முன்னாடி ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த கம்பெனியோட ஓனர் என்ட்ரிக் தான் அவனோட அப்பா. கவலைப்படாதீங்க, அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அன்னைக்கு நைட் இவங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டயானா இவங்கிட்ட கேட்கிறா, ஆமா எதுக்காக நீங்க உங்க ஒய்ஃபையும் பையனையும் விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தீங்க? வேணும்ல அப்படி இல்ல, கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல எனக்கும் அவளுக்கும் பயங்கர சண்டை நடக்கும். அதுவும் இல்லாம பினான்சியலாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நான் ஆலிசியா விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும்போது தான் அவ முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் நானும் தள்ளியே இருந்துட்டேன். எனக்கு உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆலிசியா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. பட் கொஞ்ச நாளாவே ஏன்னு தெரியல பயங்கர அப்செட்டா இருந்தா. நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன். பட் ஏதோ ஒரு விஷயத்த அவ சொல்லாம மறைக்கிறா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டைம் அவளோட பழைய கம்பெனில, அதான் அந்த ஹாப்பினஸ் கம்பெனில ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட நடவடிக்கை டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம அந்த பார்ட்டியை பத்தி பேசினாலே அவ இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அந்த பார்ட்டியை பத்தி பேசினதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அங்கதான் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். அப்போ நிஜமாவே அந்த என்ட்ரிக்கு தான் பெனியோட அப்பாவா இருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு டிவி சேனல்ல ஷோ ப்ரொடியூசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த சேனலோட ஓனர் லேடி கால் பண்ணி, என்ன நீ ஒர்க்குக்கும் வரதில்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். செலிபிரிட்டிஸ் சென்டோஷா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ரியாலிட்டி ஷோக்கான ரைட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை பத்தி சேனல்ல பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா டிஆர்பில நம்ம தான் டாப். உன்னோட ஷோவை பார்த்து மக்களுக்கு போர் அடிச்சிருக்கும்ல, சோ நாங்க உன்னோட எல்லா ஷோஸையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஜாப்பனீஸ் ஷோவை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது விஷயமா என்னோட டீம் உன்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் இந்த ஷோக்காக ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு இவன் குடும்பத்தையே கண்டுக்காம வேலை பார்த்திருக்கான். அப்படி உருவாக்குன ஒரு விஷயத்த திடீர்னு கேன்சல் பண்ணவும் இவனுக்கு மனசே உடைஞ்சிருது. இருந்த ஒரு வேலையும் போனதுனால இவன் அடுத்ததா ஏதாவது ரெடி பண்ணும்ல. சோ டிவி ஷோ விஷயமா மயாமில ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தால அந்த சேனல்ல எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு அடுத்த நாளே அங்க போகிறதுக்கு ரெடி ஆயிடுறான். இந்த விஷயத்த டயானா கிட்ட சொல்லவும் அவ செம கடுப்பாயிடுறா. பெனியோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மெனக்கிட்டு இங்க வந்தா நீ என்னன்னா எங்களை அப்படியே விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்ற. இங்க பாரு டயானா, திடீர்னு என் ஷோவை கேன்சல் பண்ணதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உடனே கிளம்பி மயாமி போனாதான் எதையாவது ரெடி பண்ண முடியும். நீ ஒண்ணு பண்ணு, நான் என் காரை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ பெனியை பத்திரமா அவன் பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பெனியும் கேட்டுறான். எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிடணும்னு இவனும் ஆர்வமா இருந்தான். பட் திடீர்னு இப்படி பிளான் கேன்சல் ஆகவும் இவனுக்கு ஃபேஸே வாடி போயிருது. சொன்ன மாதிரியே டயானா பெனி அவன் பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட இந்த பக்கம் அவசரமா இவன் ஃபிளைட் ஏற போகும்போது அந்த இடத்துல இவனோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்றான். ரெண்டு பேரும் மனசு விட்டு பழைய விஷயங்களை பத்தி பேசும்போதுதான் இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நாம எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு இவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே கிளம்பி பழையபடி வீட்டுக்கு வந்து நைட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒய்ஃபோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறான். இவ ஹாப்பினஸ்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அந்த கம்பெனில இருந்து ஒரு
பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. இவன் எப்படியோ அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனை வாங்கிடுறான். உடனே பையனை பார்த்து அவங்க கிட்ட சாரி கேட்டு இந்த விஷயத்த சொல்லவும் மறுநாளே ஹீரோ, டயானா அப்புறம் பெனி இவங்க 3 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஃபுல்லா கூட்டமா இருக்கிறதுனால எப்படி அவரை கூப்பிட்டு விஷயத்த பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே நர்வஸா இருக்கிறாங்க. என்ட்ரிக் வந்து ரொம்பவே ஜாலியான பர்சன் போல, யாரை பார்த்தாலும் சரி ரொம்பவே சகஜமா பழகுறாரு. என்னன்னு தெரியல, பெனியை பார்த்ததுமே இவருக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹாய் குட்டி பையா, உன் பேர் என்ன? என் பேரு பெனி. பெனிக்கு பார்ட்டியில இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்குதோ, சரி என் கூட வா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவர் நிறைய அந்த பிளே ஸ்டேஷன் மாதிரியான கேம் டிவைசஸ் வச்சிருப்பாரு போல. அது எல்லாத்தையும் பெனி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் சும்மா இல்லாம உங்களுக்கு ஆலிசியாவை தெரியுமா அப்படின்னு கேட்டுறான். ஆலிசியாவா? அவங்க என் கம்பெனில தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்தாங்க. ஆக்சுவலா அவங்க என் அம்மா. எனது ஆலிசியாவும் அம்மாவா? சாரி பெனி, அவங்க இறந்த அன்னைக்கு நான் வேற ஒரு கண்ட்ரில இருந்ததுனால என்னால வர முடியாம போயிருச்சு. ஆலிசியா எங்க கம்பெனில இருந்து லீவ் ஆகும்போது நாங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். மத்த எல்லார விடவும் உங்க அம்மா ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு ஆலிசியாவை பத்தி பெனி கிட்ட நிறைய பேசுறாரு. பட் இவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குற நமக்கும் வெளியே இருக்கிறவங்க 2 பேருக்குமே தெரியல. உள்ள இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசுறத பார்க்கவும் என்னன்னு தெரியல, இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்த பெனி இவரும் என் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லவும் இவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஏன்னா அந்த கொஞ்ச நாளா பையன் கூட க்ளோஸா பேசி பழகவும் தான் அந்த உண்மையான அன்பு, பாசம் இது எல்லாமே அவனுக்கு தெரிய வருது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் பையன் மறுபடியும் திரும்பி வந்ததை பார்க்கவும் இனிமேல் அவன் என் கூடவே தான் இருக்க போறான் அப்படிங்கறத நினைச்சு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆக்சுவலா அந்த ரூம்குள்ள பெனியும் என்ட்ரிக்கும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. என்னதான் நம்ம ஹீரோ வேலை வேலைன்னு பையனை கண்டுக்காம இருந்தாலும் இப்ப எப்படியாவது பெனிய அவன் அப்பா கூட பத்திரமா சேர்த்தணும்னு ரொம்ப முயற்சி பண்றான்ல. இத பார்க்கவும் தான் இவர் பெனி மேல வச்சிருக்கிற அன்பை இவன் புரிஞ்சுக்கிறான். சோ அதனால கூட இவன் வெளியே வந்து என்ட்ரிக்கு என் அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு விட தெரியாத கேள்வியோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.